கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். இன்று இயேசு கூறிய அநேகம் உவமைகளில் இருந்து பொருளாசையை குறித்தும் உலக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்கள் தேவைகள் தேவனால் சந்திக்கப்படும் என்பதையும் குறித்து இயேசு கூறிய உவமையை குறித்து நாம் பார்க்கலாம். ஓர் நாள் இயேசு ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் இருந்து ஒருவன் இயேசுவை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என இயேசுவை கேட்டுக்கொண்டான். அதற்கு இயேசு, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்று கேட்டார். அத்துடன் ஜனங்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனல்ல என்றார். அத்துடன் ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்றும் கூறினார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி மதிகேடான ஓர் ஐஸ்வர்யவானை குறித்த உவமையை அவர்களுக்கு கூறினார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று இயேசு அவர்களுக்கு கூறினார். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஏனென்றால் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு விளத்தை கூட்டுவான்? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று கூறினார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆகையால் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் பரமபிதா அவைகளுக்கும் பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று கூறினார். இந்த ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைத்தான்.
அது தன்னை ரட்சிக்கும் என்றும் தன் ஆத்துமாவை இளைப்பாற பண்ணும் என்றும் மெய்யான சந்தோஷத்தையும் மெய்யான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றும் நம்பினான். அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தது அவன் தவறு அல்ல. ஆனால் அவன் நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேல் இராதபடிக்கு தன் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் எனும் வேத வார்த்தையின்படி இயேசுவே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என கூறப்படுகிறது. நாம் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் நம் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் என்ன? இயேசு இல்லாத ரட்சிப்படையாத ஐஸ்வர்யவானும் இயேசு இல்லாத ரட்சிப்படையாத தரித்திரனும் பாதாளத்திற்கே செல்லுவார்கள். ஆனபடியால் எது தீமை? வேதத்தில் பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவால் சீஷனாக தெரிந்து கொள்ளப்பட்ட யூதாசும் பண ஆசையினால் தன் அழைப்பை இழந்து போனதை வேதத்தில் நாம் காணலாம். இந்த ஐஸ்வர்யவான் உலகத்திற்குரிய காரியங்களை மாத்திரமே சிந்தித்தான். பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சிந்தை அவனிடத்தில் காணப்படவில்லை. இந்த ஐஸ்வர்யவான் உலக ஐஸ்வர்யத்தினால் தன் ஆத்துமா இளைப்பாறுதலை அடையும் என சிந்தித்தான். கர்த்தரால் மாத்திரமே நம் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். இந்த ஐஸ்வர்யவானுடைய மதிகேடான சிந்தனையை அறிந்த தேவன், மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பொருள் ஆசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான் என வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், அத்துடன் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இயேசு கூறிய இந்த உவமை நாம் எங்கே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.